அதிமுக தொகுதி பங்கீடு முடிஞ்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமி எந்த பார்கெனிங்கிலும் டஃபா தான் இருப்பாரு. பாஜகவுக்கு முத வந்த 2019 மக்களவைத் தேர்தலில் 5 சீட்டு தான் கொடுத்தாரு. விஜய் ஒரு கணிசமான ஓட்டு வந்தா ரெண்டும் சேர்ந்து ராகுலுக்கு ஒரு ஆஃபரை கொடுத்து ஸ்டாலின் மதசார்பின்மை சொன்னாருன்னா மோடிக்கு 29 கூட்டணி இல்லாமல் போயிடும். அண்ணாமலை வெர்சஸ் எடப்பாடி பழனிசாமி, சின்ன கவுண்டர் வெர்சஸ் பெரிய கவுண்டர். எடப்பாடி பழனிசாமி 2 விழுக்காடுக்கு மதிச்ச கட்சியை 5 விழுக்காடு கொண்டு நிறுத்தினது அண்ணாமலை. 11.4 விழுக்காடு வாக்களித்த வாக்குக்கு மதிப்பு கொடுத்தா அண்ணாமலை லீடர் ஆயிடுவாருன்னு எடப்பாடி அதை ஏத்துக்கல. சீட்டு பேரத்துல எடப்பாடி பழனிசாமி ஜெயித்திருக்கிறார். அந்த 11.4 விழுக்காடு வாக்காளர்கள் தோத்துட்டாங்க. அசிய பார்ட்டியா பாஜக இந்த இடத்துல வீழ்ச்சியை சந்திக்குது. 2024 பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் மாறி போச்சு. அண்ணாமலையை நீக்கிறது எப்படி தவறான முடிவோ அது மாதிரி இன்னைக்கு 27 சீட்டு சொல்றதும் தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கு தம்பி, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கிறேன் சார். அதிமுக தொகுதி பங்கீடு முடிஞ்சிருக்கு. முதல்ல உங்களோட கருத்தை சொல்லிடுங்க சார். எடப்பாடி பழனிசாமி எந்த பார்கெனிங்கிலும் டஃபா தான் இருப்பார். பாஜகவுக்கு முத வந்த 2019 மக்களவைத் தேர்தலில் 5 சீட்டு தான் கொடுத்தாரு. அது 4 சீட்டு தென் மாவட்டங்களிலே தள்ளிட்டாரு. 1 சீட்டு தான் கொங்குல மட்டும் கோயம்புத்தூரில் கொடுத்தாரு. 5 சீட்டில் நிறுத்திட்டார். ஜெயலலிதா அம்மையார் கூட 7 சீட்டு கொடுத்தாங்க. 7 சீட்டு கொடுத்தாங்க. அதில் 3 சீட்டு தவிர்க்க முடியாத சீட்டு. பொன் ராதாகிருஷ்ணன் சீட்டு, சிபி ராதாகிருஷ்ணன் சீட்டு, மாஸ்டர் மதன் சீட்டு. மற்ற 4 சீட்டும் டப்பா சீட்டு. தர்மபுரி, சிதம்பரம், பாண்டிச்சேரி, வடசென்னை, இந்த மாதிரி 4 டப்பா சீட்டும் 3 சீட்டும் கொடுத்தாரு. இதில் இவர் கொடுத்த சீட்டு தென் மாவட்டங்களில் தான் கொடுத்தாரு. 5 சீட்டு தான் கொடுத்தாரு. அப்போ பார்கெனிங் பவரில் எடப்பாடி பெரியாளுங்கிறத இன்றைக்கி நேரத்தில் இல்லை, தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன். சட்டமன்ற தேர்தலில் 2021 பாமகவோட உங்களுக்கு அதிக சீட்டு தர முடியாதுன்னு 20 சீட்டில் தள்ளிட்டார். அண்ணாமலை தான் ஒரு லீடராக நின்று அவர் நகர்ப்புற உள்ளாட்சியில் 5 விழுக்காடு இடத்துக்கு சீட்டு கேட்டார். இவர் 2 விழுக்காடுக்கு தான் தர முடியினார். அண்ணாமலை தன் திறமையால் 5 விழுக்காடு எடுத்து 3வது இடம் வந்தார். எல்லா தொலைக்காட்சியிலையும் எல்லா வெப் பேட்டிலையும் பாரு, அண்ணாமலை தான் 3வது இடம் வருவாருன்னு, டெல்லி பணபலத்தோடு வருவார் நான் சொல்லியிருப்பேன். அதில் சீமான அண்ணாமலையான்னு சொல்லும்போது உள்ளாட்சி தேர்தலுக்கும் போது பாஜகவுக்கு தான் மேன் பவர் இருக்குது, ரிசோர்ஸஸ் இருக்குது, அண்ணாமலை தான் 3வது வருவாருங்க நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அப்போ எடப்பாடி பழனிசாமி 2 விழுக்காடுக்கு மதித்த கட்சியை 5 விழுக்காடுக்கு கொண்டு நிறுத்தினது அண்ணாமலை. அதற்கு பிறகு அது கடைசி நேரத்தில் முட்டுச்சந்தில் விட்ட மாதிரி ஒரு சேலத்துக்கு போயிட்டார். அதற்கு பிறகு மக்களவை தேர்தலில் மோடி பக்கத்தில் இருந்து 330 சீட்டு வரும், 3வது முறை மோடி பிரதமராக வருவார்னு சொல்லிக்கிட்டு அண்ணாமலை வெர்சஸ் எடப்பாடி பழனிசாமி, சின்ன கவுண்டர் வெர்சஸ் பெரிய கவுண்டர். அண்ணாமலை 12 சீட்டு வேணும்னாரு. இவர் 6 சீட்டு தான் தர முடியும்னாப்புல. கடைசியில் கூட்டணி முறிஞ்சது. அண்ணாமலை 11.4 விழுக்காடு வாக்கு எடுத்தார். இதைத்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இது மக்களவை தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேறன்னு தான் எடப்பாடி சொல்லுவார். பாமகவை காட்டி உங்களை இது பண்ணுவார், விஜயை காட்டி உங்களை மட்டம் தட்டுவார், அலட்டாருங்கிற கருத்தை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். உறுதியாக சொல்கிறேன், 2024 பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் மாறி போச்சு. அப்போ இந்த சூழ்நிலையில் பாஜக 2021 நம்ம 20 தொகுதி தான் நின்னோம், இப்போ 7 தொகுதி 27 தொகுதி போதும்னு முடிவு எடுத்திருக்க கூடாது. அண்ணாமலையை நீக்கினது எப்படி தவறான முடிவோ, அது ஒரு பாஜக வளர்ச்சிக்கு ஒரு பாதகமான முடிவோ, ஒரு ஹீரோவா அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணி 11.4 விழுக்காடு எடுத்து அதிமுக பல இடங்களில் டெபாசிட் இழக்க செய்த அண்ணாமலையை நீக்கினது எப்படி தவறான முடிவோ, அது மாதிரி இன்னைக்கு 27 சீட்டுன்னு சொல்றதும் ஒரு வகையில் 20 விழுக்காடு ஓட்டு என்டிஏக்குள்ள வருது. ஆல் இண்டியா பர்சன்டிக்குள்ள எடப்பாடிக்கு ஓட்டு தான் 20 விழுக்காடு ஓட்டும் என்டிஏக்குள்ள வருது. அது ஒரு சாதகமான அம்சம் தான். திமுக காங்கிரஸ் ஒன்னா இருக்கக்கூடிய வர நமக்கு ஒரு தனிச்சினுக்கதோட ஒரு 20 விழுக்காடு வர்றது ஏற்றுக்கொள்ளத்தக்கது தான். ஆனால் சீட் ஷேரிங்கிறது அண்ணாமலையை நீக்கி கொடுக்கும் போதே பாஜக தலைமை எவ்வளவு சீட்டுன்னு ராமதாஸ் முடிவு பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி முடிவு பண்றதுல அவங்க ஏமாந்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம். எடப்பாடி கிட்ட ஏமாந்துட்டாங்கிற அளவுக்கு தான் நான் அதை பார்க்குறேன். 2:1 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைங்கிறத நான் பேசினேன். இதில் அந்த வாக்களித்த அந்த 11.4 விழுக்காடு வாக்காளர்களும் அப்படியே என் கருத்து சரின்ட்டாங்க. அப்போ அவங்க ஓட்டு போட்டவருக்கு அப்போ தானே மரியாதை வரும்.
அதுல 4 விழுக்காடு தான் அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொன்னா அது எப்படி அது சரியாகும்? ஓட்டு போட்டவன் நாடார் போட்டிருக்கிறான், அப்ப நாடார் ஓட்டுக்கு மரியாதை இல்லை. ஓட்டு போட்டவன் பிராமணன் போட்டிருக்கான், பிராமண ஓட்டுக்கு மரியாதை இல்லை. ஓட்டு போட்டவன் யாதவர் போட்டிருக்கான், யாதவர் ஓட்டுக்கு மரியாதை இல்லை. அப்போ 11.4 விழுக்காடு வாக்களித்த சமூகங்களை எடப்பாடி பழனிசாமி மதிக்கல. 11.4 விழுக்காடு வாக்களித்த வாக்குக்கு மதிப்பு கொடுத்தா அண்ணாமலை லீடர் ஆயிடுவாருன்னு எடப்பாடி அதை ஏத்துக்கல. பார்கெனிங்ல எடப்பாடிக்கு வெற்றி தான், டஃப் பார்கெனர். ஜெயலலிதாவோட பெரிய ரஃப் அண்ட் டஃப்பான ஆளு தான் எடப்பாடி பழனிசாமி, நம்ம மறுக்கலையே. ஜெயலலிதா 7 சீட்டு கொடுத்த இடத்துல இவர் 5 தானே கொடுத்தாருங்கிறதா நான் சொல்றேன். இன்னைக்கு நேரத்தில் எல்லா நாளும் சொல்லியிருக்கிறேன். பட் இந்த இடம் 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கினாதான் 2029 பிஜேபிக்கு ஒரு சேஃப்கார்டா இருக்கும். அல்லது 24 டிச் பண்ணிட்டு போன மாதிரி டிச் பண்ணிட்டு போயிடுவாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி. மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங், கவனமா இருக்கணுங்கிறதா நான் என் கருத்தா சொன்னேன். பட் 27 வாங்கியிருக்காங்க. அதுல இவர் இனிமேல் மக்களவை தேர்தலில் இவர் மட்டும் தனியா போயிட முடியாது. ஏன்னா ஏற்கனவே தனியா போய் சீமான்ட்ட தென் மாவட்டங்கள்ல 10 தொகுதியில் சீமான் கிட்ட 7 தொகுதியில் நின்று 30,000 ஓட்டு குறைவு. புதுச்சேரியில சீமான் கிட்ட முத எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த இடத்துல அடி வாங்கி இப்ப 2 சீட்டுக்கு போயிட்டாரு. கன்னியாகுமரியில 4வது போயிட்டாரு. விளவங்கோடு இடைத்தேர்தலில் 4வது போயிட்டாரு. அப்ப இனிமேல் மக்களவை தேர்தலில் அவரால் தனிச்சு போயிட முடியாது. ஆனா ஆபத்து என்ன இருக்குதுன்னா, விஜய் ஒரு வாக்கு வங்கி எடுத்தாருன்னா எடப்பாடி ஒரு வாக்கு வங்கியும் விஜய்க்கு வாக்கு வங்கியும் சேர்த்துக்கிட்டு ராகுலுக்கு ஒரு ஆஃபரை கொடுப்பாங்க. நம்ம மோடி சென்ட்ரிக்கா தான் நம்ம திங்க் பண்ணுவோம், மற்றதெல்லாம் நமக்கு 2ஆம் பட்சம். வெளிப்படையா தான் சொல்றாங்க, மோடி சென்ட்ரிக்கா தான் நாங்க திங்க் பண்ணுவோம். மோடி தான் எங்க கருத்தை கேட்டு சசிகலா அம்மையாருக்கு எதிராக கிராக் டவுன் பண்ணாரு. மோடி எங்க கருத்தை கேட்டு விஜய கிராக் டவுன் பண்ணாரு. இதுல நாங்க யாரெல்லாம் ஜெயித்திருக்கோம்னா பெரிய பெரிய ஜாம்பவங்கள், பெரிய பெரிய டிக்னிட்டரிஸ் எல்லாம், குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, இலகணேசன்ஜி, எங்களுடைய அண்ணன் பொன்னார் உட்பட பலர் கருத்தை மீறி நாங்க சசிகலா விஷயத்திலும் ஜெயித்திருக்கிறோம். விஜய் விஷயத்திலும் விஜய் ஆபத்து, டேஞ்சரஸ், வாக்க நிரூபிச்சுட்டு ராகுல் கிட்ட போவாரு, ராகுலுக்கு ஸ்டூஜாட்டு ஒட்டுணியா வராருங்கிறதுல நாங்க மோடி அலர்ட் பண்ணதுனாலதான் ஜனநாயகம் படம் வரல, ஐடி இது பண்ணாங்க. இன்னும் அந்த கேஸ் ஓடிட்டு இருக்கு. இன்னும் விஜய் சார்ந்த ஆளுங்களையும் கொஞ்சம் கவனிங்கிற கருத்தை நாம முன்வைக்கிறோம். அப்ப நாம என்ன பாக்குறோம்னா, இவர் உள்ள வந்தது மோடிக்கு லாபம் தான். 20 விழுக்காடு வந்தது லாபம் தான். மீண்டும் இவரால் தனிச்சு மக்களவையில் நின்றுவிட முடியாதுங்கிறதும் 100க்கு 100 உண்மை. பட் இவர் ஒரு வாக்கு எடுத்து இந்த அணி ஒரு 30 விழுக்காடு வாக்கு வரும் நான் கணிக்கிறேன். எடப்பாடிக்கு ஒரு 20, அன்புமணி ஒரு 3 to 3, தினகரன் ஒரு விழுக்காடுக்கு மேல கொடுத்தாலும் தினகரனை வச்சு ஓட்டு வருங்கிறத எனக்கு சந்தேகம் இருக்குது. நம்ம சந்தேகத்தை வெளிப்படையா சொல்லிடுவோம். பெரிய அளவில் வரும்னு எனக்கு தோணல. அது ஒரு 1 போட்டா கூட 20, 3, 24 பிஜேபி வச்சு ஒரு 5 விழுக்காடு, மற்றவங்கெல்லாம் வச்சு கொஞ்சம் கூட 30, அரௌண்ட் 30% ஆஃப் ஓட்டு தான், 30 விழுக்காடு வாக்கு தான் வரும் நான் கணக்கு போடுறேன். அப்ப இது 30 விழுக்காடு தான் வருங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள இதுல எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ஏறி வந்தா கூட அவர் 20 தாண்டி போயிடுவார். அவர் 20ங்கிறத தாண்டி போயிடுவார். ஏன்னா 20க்கு உள்ள சீட்டையும் தாண்டி அதிக சீட்டை அவர் இங்க நிற்கிறார். அந்த இடத்துக்குள்ளதான் இந்த 11.4ல 4 தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும், மற்றது டிரான்ஸ்ஃபர் ஆகாதுங்கிற ஒரு கருத்தை நான் முன்வைக்கிறேன். எப்படி இருந்தாலும் கூட அவர் ஒரு 20+ விஜய் ஒரு கணிசமான ஓட்டு வந்தா 2 பேரும் சேர்ந்து ராகுலுக்கு ஒரு ஆஃபரை கொடுத்து ஸ்டாலின் மதசார்பின்மை சொன்னாருன்னா மோடிக்கு 29 கூட்டணி இல்லாம போயிடும். ஸோ நான் அதைத்தான் நான் போக்கஸ் பண்றேன், அதுக்கு தான் நான் சிந்திக்கிறேன். மோடிக்கு தெரியும், பிமோக்கு தெரியும், என் கருத்து இந்த அளவுக்குள்ள தான் இருக்கும். ஸோ இந்த கட்டத்துக்குள்ள சீட்டு பேரத்தில் எடப்பாடி பழனிசாமி ஜெயித்திருக்கிறார், ஜெயிப்பாருன்னு எனக்கு தெரியும். பட் அந்த வாக்காளர்கள் மத்தியில நாம தோத்துட்டோம். அந்த 11.4 விழுக்காடு வாக்காளர்கள் தோத்துட்டாங்க. அண்ணாமலை லீடர் நினைச்ச வாக்காளர்கள் தோத்துட்டாங்க. மோடி பிரதமர்னு வாக்களிச்ச வாக்காளர்கள் தோத்துட்டாங்க. அது ஒரு சிலர் எம்எல்ஏ ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு அது கொடுக்கலாமே தவிர 29ல ரொம்ப அலர்ட்டா இருந்து அரசியல் காய்களை மோடிஜிக்காக நகர்த்த வேண்டிய இக்கட்டும் அந்த சேலஞ்சும் நமக்கு கூடுதலாக வந்திருக்குது. இப்போ ஸ்டார் கேண்டிடேட் நின்னா ஜெயிப்பாங்க. பொன்னார் 42 விழுக்காடு கன்னியாகுமரியில அவர் எடுத்திருக்கிறாரு. ஒரு இந்து நாடார் கேண்டிடேட் விஜய் வசந்த மீறிய 42 எடுத்தாரு. இந்த நாடார்கள் மத்தியில் விஜய் வசந்துக்கு ஒரு இது இருந்து வசந்தகுமார், காமராஜ் தொண்டர், காமராஜ் படத்தை முன்னிறுத்தி அவங்க எல்லா காலம் பண்ணக்கூடியவங்க, அண்ணன் சிவாஜிக்கு பெரிய ரசிகர்கள். ஸோ இந்த நாடார்கள் மத்தியில் சிவாஜி ரசிகர்கள் போது விஜய் வசந்துக்கு ஒரு வாக்கு பொன்னார் இருந்தும் கூட கிடைச்சது. அவர் 46, அதிமுக 4, பொன்னார் 42 சொல்லும் போது அந்த இடத்துல பொன்னார் மீண்டும் நிற்கும் போது எம்ஆர் காந்தி மாதிரி அவருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு பொன்னாருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு டப் சீட்டு, அந்த சீட்டு பொன்னார் நிற்கும் போது அதிமுக 4 விழுக்காடுங்கும் போது அதை கொடுத்துருவாங்க. ஒன்று அண்ணாமலை நிற்கிற சீட்டு கரெக்டா இருக்கும். தமிழிசையார் மயிலாப்பூர்ல இருந்தா கஷ்டம், டி நகர் வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு வரலாம். தென் வினோத் பி செல்வம் அவர் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் வாங்கி ஆகணும்.
கான்ஸ்டியூன்சி வாங்கி ஆகணும். நயினார் நாகேந்திரன் அவர் செலக்ட் பண்ணி ஒரு சாத்தூர்ல முக்குளத்தூர் கன்சால்டேட் ஆனால் அவருக்கு ஒரு வெற்றி வாய்ப்புகள் வரலாம். தென் பாசிட்டிவா மோடிக்காக நம்ம பார்த்தோம்னா வானதி சீனிவாசன், அண்ணாமலை ஒரு தொகுதி நிற்கலாம். அண்ணாமலை என்ன முடிவு எடுக்காருன்னு தெரியல. இப்படி ஸ்டார் கேண்டிடேட்டுகளுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர அசிய பார்ட்டியா பாஜக வந்து இந்த இடத்துல வீழ்ச்சியை சந்திக்குது. அது ஒரு ஓகே, அது அவங்க டெல்லி கான்செப்டுக்குள்ள பார்லிமெண்ட்டை நம்பி 20 விழுக்காடு ஓட்டை எடப்பாடி உள்ள கொண்டு வராருங்கிறதுக்காக அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ திமுக காங்கிரஸ் ஒற்றுமையாக இருக்கும்போது இதையும் கட்சி தலைமை செய்யத்தான் செய்வாங்க. நம்ம அதை குறை சொல்லதுக்கு இல்லை, பட் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாக பார்கெயின் பண்ணியிருக்கலாம். அண்ணாமலை மாற்றும் போதே எவ்வளோ சீட்டு தருவீங்கன்னு கேட்டிருந்தா அந்த பிரச்சனை வராது. இதில் நம்ம தப்பு இருக்குது. அண்ணாமலை மாற்றக்கூடாதுன்னு தான் நின்றுமே தவிர அதை மீறி அண்ணாமலையை மாற்றக்கூடிய லாபி ஜெயித்துட்டோம்னா அந்த இடத்துல நம்ம கவனமாக இருந்து மாற்றுறதுக்குள்ள சீட்டையும் வாங்கியிருக்கணும்னு சொல்லும்போது அண்ணாமலை மாற்றுறங்கிறதுங்கிற நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஸோ அதை தாண்டி நம்ம சிந்திக்காதது அரசியல் அரங்கத்துக்குள்ள நம்ம அதில் ஏமாந்துட்டு தான் அர்த்தம். ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ். நம்ம அந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை மாற்றவே மாட்டாங்கிற ஒரு முழு நம்பிக்கையில் இருந்தது வந்து நமக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டு நம்ம கவனமாக இருந்திருந்தோம்னா மாற்றும் போதே இவ்வளோ சீட்டு கொடுத்தாதான் மாற்ற முடியுங்கிறத இறுக்கி பிடிச்சிருக்கலாம். எனிவே இந்த இடத்துக்குள்ள தமிழ் தேசியத்துக்கிட்ட இந்துத்துவா விழுந்துட்டு தமிழ் தேசியம் நிமிர்ந்து நிற்குது. தமிழ் தேசியம் வந்து ஆர்கே நகரில் இந்துத்துவாவை நோட்டாக்களை தள்ளிச்சு. அது தமிழிசை மட்டும் காரணம் இல்லை, எல்லாரும் தான் காரணம். அன்னைக்கு குஜராத் எலெக்ஷன் நடந்தது. குஜராத் எலெக்ஷனோட சில பிரச்சனைகளை கூட இங்கே எடுத்து வச்சு முன்னெடுத்து வச்சிருக்கலாம். அதை அவங்க செய்ய தவறிட்டாங்க, நோட்டாக்களை போயிட்டாங்க. அல்லது கங்கை மரணை போட்டு சீமான் பண்ணுற மாதிரி ஒரு சமூக நீதி புரட்சிங்கிற மாதிரி பொது தொகுதியில் அட்டோனி பெரிய சோதரர் கங்கை மரணை போட்டாது அந்த நோட்டாக்களை போகிறத தவிர்த்திருக்கலாம். சீமான் அந்த இடத்துக்குள்ள எமர்ஜ் ஆகிறாரு. இந்துத்துவா திராவிட மண்ணில் இந்துத்துவா நோட்டாக்களை போய் சீமான் எமர்ஜ் ஆகிறாரு. நோட்டாக்களை போனதுனால திமுக ஊழல் அதிமுக ஊழல்னு சொன்னவங்க அதிமுக 5 சீட்டு வாங்கிக்கிட்டு டெகிட்டார் லிமிட் ஆஃபர் வாங்கிட்டு போனதுல மீண்டும் சீமான் எமர்ஜ் ஆகிறாரு. அதே தொடர்ச்சியாக பாஜக 4 எம்எல்ஏ ஜெயித்தாலும் வாக்கு வைதம் 2.7. எடப்பாடி பன்னீர்செல்வம் இரட்டை தலைமைக்கு சபார்டினேட், ஓபிஎஸ் இபிஎஸ் ரெட்டையர்களுக்கு சபார்டினேட் தான் வந்து அதில் ரெட்டையருக்கு மதிப்பு கொடுக்கணும், ஓபிஎஸ்க்கு மதிப்பு கொடுக்கணும். அந்த கட்டத்துக்குள்ள சீமான் 6.5க்கு உயர்ந்துடுறாரு. திரும்ப சீமான் வளர்ச்சி 12க்கு போறத அண்ணாமலை தான் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள், எடப்பாடி தற்புரி, அதிமுக ஊழல், பசுமன் தேவராயாவை கண்டு அண்ணா ஓடிட்டாருன்னு திராவிட இயக்கத்தை அடிச்சு அண்ணாமலை தான் அந்த இடத்துக்குள்ள முக்குளத்தோர் கையில் அதிமுக வந்துடும் 2 ஜாதி கட்சி அதிமுகன்னு அடிச்சு எடுத்து அவர் சீமான் 12 விழுக்காடு வர்றதை 8 விழுக்காடோட கன்ஃபைன் பண்றாரு. அண்ணாமலை தான் அந்த இடத்துக்குள்ள திராவிட அரசியலுக்கு எதிராக தான் ஒரு லீடர்னு 2024 மக்களவையில நிறுவுறாரு. சீமானும் 8 எடுத்தது வேற கூட்டணி இல்லாம காசு கொடுக்காம எடுத்தது பெரிய விஷயம் தான். நான் சீமானை குறைச்சி மதிப்பிடல. 3வது அந்தஸ்துங்கிறது சீமானுக்கு தான் கொடுக்க முடியும். பட் அண்ணாமலை பாஜக தலைவர் வரிசையில தான் ஒரு ஹீரோ, 18 விழுக்காடுக்கு ஹீரோன்னு நிரூபிக்கிறாரு. ஓபிஎஸ் பாராட்டுறாரு, டிடிபி பாராட்டுறாரு, டாக்டர் ராமதாஸ் அவரை விக்கிரவாண்டியில கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண அலோவ் பண்றாரு. ஸோ 18 விழுக்காடு அவரை கொண்டாடும் போது விக்கிரவாண்டியில அவர் தான் பாமக கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்றாரு. என்ன மிஸ்டேக் கடைசியில் முத வருதுன்னா ஈரோடு கிழக்குல அண்ணாமலை தலைமையில நிற்காதது தவறு. அந்த இடம் தான் லீடர்ஷிப்பை சீமான் கையில பாஸ் பண்றாங்க. இது எடப்பாடியோட கூட்டணி போகணுங்கிறதுக்காக, கூட்டணி போனாதான் எம்எல்ஏ ஆக முடியுங்கிறதுக்காக அந்த திமுக அதிமுகவுக்கு மாற்றான பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிற அந்த 2 ஊழல் கட்சிங்கிறதுக்கான அந்த லீடர்ஷிப்பை சீமான் கையில கொடுக்குறாங்க. சீமான் அந்த இடத்துக்குள்ள பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணா, ஸ்டாலின் வர்சஸ் சீமான், ஸ்டாலின் வர்சஸ் சீமான். அதுல ஸ்டாலினுக்கும் பெரிய லாபம் இருக்கு, ஸ்டாலினுக்கும் பெரிய லாபம் இருக்கு. திமுக காரங்க கூட அதை காரங்க கூட கிளைம் பண்ணாம இருக்காங்க. ஸ்டாலினுக்கு பெரிய லாபம் இருக்கு. அதை கூட என்னால டீட்டெயிலிங் பண்ண முடியும். நான் தரவுல வச்சுதான் நான் சொல்லுவேன். 100 விழுக்காடு அருந்ததியர் ஸ்டாலினுக்கு போட்டாங்க, செங்குந்தர் நாயுடு 100 விழுக்காடு போட்டாங்க, செங்குந்தர் அப்படி போட்டாங்க. அங்க ஒரு சோசியல் பாலிட்டிஷன்ல ஸ்டாலின் 70 போனாருன்னா அது இடைத்தேர்தல் இல்லை 70ன்னு சொன்னா பொது தேர்தல் அவருக்கு 45-50 வரக்கூடிய அளவுக்கு கொங்கு மண்டலத்தில் ஒரு போலரைசேஷன் உருவாயிருக்கு. காஸ்ட் கான்ட்ராடிக்ஷனை வச்சு உள்ள அது ஒரு போலரைசேஷன். அந்த இடத்துக்குள்ள சீமான் வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அடிச்சு 16 விழுக்காடு வாக்கெடுத்தாரு. இன்னும் சொல்ல போனா என் நண்பர் KC பழனிசாமி ஜெயலலிதா மேல பட்டுதல் கொண்டவர். அவர் தான் கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. நான் சீமான் சொன்னதை சொல்றேன். ஜெயலலிதாவை எம்ஜிஆருக்கும் கருணாநிதி இடையில கடத்தி போட்டிருக்குன்னு சீமான் சொன்னது நானா சொல்லல. கடற்கரையில் கடத்தி போட்டிருக்கு, இவதெல்லாம் தூரத்துக்கு ஒதுக்கணும், அப்பதான் கடற்கரை அழகா இருக்கும்னு அவர் சீமான் சொன்னாரு. அப்போ KC பழனிசாமி தான் அதுக்கு வழக்கு தொடுத்தாரு. மீண்டும் வழக்கு தொடுத்ததை கேட்கும்போது ஆமா உண்மைதானு சீமான் திரும்ப அதை சொன்னதை ஓன் பண்ணார். கமிஷனர் ஆபீஸ்ல KC பழனிசாமி கம்ப்ளைண்ட் கூட கொடுத்தாரு. நான் இதை ஏன் சொல்றோம்னா சீமான் எடுத்த 16 விழுக்காடு வாக்கும் திராவிடத்தை எய்த்து எடுத்த ஓட்டு, எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா 3 வரையும் அடிச்சு எடுத்த ஓட்டு. அப்போ இந்த இடம் அண்ணாமலை என்ன ரூபத்தில் ஓட்டு எடுத்தாரோ அந்த ரோல் ஈரோடு கிழக்கிலே சீமான் கையில போயிட்டு
அதுக்கப்புறம் அண்ணாமலை நீக்கம், அதற்கு பிறகு 27 சீட்டு தாங்கிறது சீமான் மிகப்பெரிய ஒரு ஜம்பிங்க 2026 அடைவாரு. இதைத்தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். 2:1 வாங்கலன்னா அந்த வாக்குகள் வந்து சீமானுக்கு போகுங்கிறதா சொல்லிட்டு இருக்கேன். சீமானும் அதை குறி வச்சுதான் அது 18 விழுக்காடு வாக்குல முக்குலத்தோர எடப்பாடிக்கு எதிராக திருப்புறாரு. சசிகலா, தினகரன், OPS இவங்களெல்லாம் அடிச்சுக்கிட்டு 10.5 விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஓட்டு வராதுங்கிறதுக்காக பசுமன் தேவரையாவுக்கு பாரதத்தினா கொடுங்கன்னு சொல்றீங்க. அந்த இடத்துக்குள்ள நீங்க ஏன் 4.5 வருஷத்துக்கு இருக்கும்போது கொடுக்கலன்னு கேட்டாப்ல. அப்ப நானும் சொன்னேன், ஐயா தேவருக்கு கொடுக்கல தப்பு இல்லை, இந்துக்களின் தந்தை எங்க ஐயா தாளிங்க நாடாருக்கும் கொடுக்கணும். 25 தேவருக்கு கொடுத்தா நீங்க 26 அல்லது அதுக்கு அடுத்த வருஷம் தாளிங்க நாடாருக்கும் கொடுங்கிற கருத்தை நான் முன் வச்சேன். இது ஏன்னா நான் தேவருக்கு கொடுக்கறத நம்ம வரவேற்கிறோம். வள்ளலார் மாதிரி ஒரு தூய்மையானவர் தேவரையாங்கிறது நமக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. பட் எடப்பாடி அதை ஜாதி அரசியலா பண்ணும்போது சீமான் வந்து நீங்க 4.5 வருஷத்துக்கு ஆட்சி செய்யும் போது ஏன் கொடுக்கலன்னு அடிச்சு அந்த ஓட்டு என்டிஏ கொடுத்த ஓட்டு எடப்பாடிக்கு போகக்கூடாதுங்கிற இதுல அவர் அந்த அரசியலை பண்ணாரு. அதே மாதிரி 6 பிராமணர்களை கேண்டிடேட்டா போட்டு 2014 19 விழாத பிராமணர்கள் வாக்குகள், 14 ஜெயலலிதா குழுந்த பிராமணர் வாக்குகள், 19 கமலஹாசன் குழுந்த வாக்குகள், 24 அண்ணாமலை தலைவர்னு அண்ணாமலை ஒரு தலைவரா நினைச்சு மோடி பிரதமர் விழுந்த வாக்குகளை சீமான் 6 பிராமின்ஸை கேண்டிடேட்டா போட்டு அந்த வாக்கை அவர் குறி வச்சு போறாரு. இந்த சூழ்நிலையில ஒரு 4 விழுக்காடுக்கு 3.5 விழுக்காடுக்கு உள்ள இடங்களே கொடுத்ததுல எடப்பாடியே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. மோடி தலைமை கொடுத்த 11.5 விழுக்காடு வாக்குகளும் என் தலைமைக்கு வராது. அந்த வாக்காளர்கள் வந்து ஸ்டாலினுக்கு மட்டுமல்ல எனக்கும் கடுமையான எதிர்ப்பாளர்கள். அவங்க திராவிட இயக்கம் 2 பேருக்குமே எதிர்ப்பாளர்கள். ஒரு பெருந்தலைவர் காமராஜ் ஆதரவு குடும்பத்தில் பிறந்த அண்ணாமலை ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள் என்று சொல்லி எடுத்த வாக்குகள், அந்த வாக்குகள் தேசியம் தெய்வீகம் என எடுத்த வாக்குகள், அந்த வாக்குகள் திராவிட கட்சிக்கு எதிரான வாக்குகள் என்பதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்து அதுல 4 விழுக்காடு தான் வரும், அதனால அவங்களுக்கு இவ்வளவு சீட்டு தான் போகுதுன்னு முடிவு பண்ணி அவர் கொடுத்திருக்கிறாரு. அதனோட மீதி 8 விழுக்காடு வாக்குகளும் பெருமளவு சீமானுக்கு போகும். மற்றபடி அந்த வாக்குகள்ல ஸ்டாலினும் சரியா வியூகம் அமைச்சாருன்னா ஸ்டாலினுக்கும் போகும். இப்போ வந்து ஸ்டாலின் வந்து மோடிக்கு விழுந்த இந்து நாடார்கள் வந்து ஸ்டாலினுக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு ஒண்ணும் இல்லை. மோடிக்கு வாக்களித்த கார்காத்தார், 24 மணி தெலுங்கு செட்டியார், தேவாங்கர் செட்டியார், செங்குந்தர் போன்ற சிறிய எண்ணிக்கை ஜாதிகள், செங்குந்தர் பரவலாட்டம் இருக்காங்க, பல சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் வந்து ஸ்டாலினுக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு இல்லை, வடபுறத்தில் அளிக்கிறதுக்கும் வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதெல்லாம் கருத்துல கொண்டு அந்த 11.5 விழுக்காடு பாஜக ஓட்டுல 4 விழுக்காடு தான் நமக்கு வருங்கிற எண்ணத்துல தான் சீட்டை குறைச்சிட்டாரு. பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 3.5% வாக்குக்கான கட்சி தாங்கிறத எடப்பாடி நிரூபித்தாரு. இந்த கட்சியை வச்சு அண்ணாமலை தலைவராக முடியாதுங்கிறதையும் அவருடைய நீண்டகால கனவு அண்ணாமலை எழும்பி வந்து லீடர் ஆகிடக்கூடாதுங்கிற அந்த இதையும் வந்து அவர் சாதிச்சுக்கிட்டாரு. எடப்பாடிக்கு பெரிய சாதனை தான். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.